ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால இயக்கங்களை பற்றியதான பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த இயக்கம் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டதைப் போல இருக்கிறது இல்லை. இந்த இயக்கங்களை பற்றியதான ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் உங்களுடைய இயக்கம் தடையில்லாத ஒரு இயக்கமாக, தேவனுடைய திட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு இயக்கமாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆரம்ப நாட்களில் பல மக்கள் இந்த மாதிரியான ஒரு ஓட்டத்தின் ஊடாக பயணப்பட ஆரம்பித்த பொழுதிலும் கூட சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாமல் இருக்க ஆரம்பிச்சதுனால நிறைய ஜனங்கள் பாதி வழியிலே இந்த ஓட்டத்தை விட்டுட்டு விலகி போயிட்டாங்க. ஆனால் இந்த கடைசி காலத்தில் இந்த ஒரு ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தால்தான் இதனுடைய ஒவ்வொரு விதமான வழிமுறைகளையும் எப்படியெல்லாம் ஓடினா இதனுடைய கடைசி இலக்கை எட்ட நம்மால் முடியும் என்கிறதை பற்றியதான ஒரு தெளிவான பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நம்ம படக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரயாசங்களை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அதனுடைய பலன்களை நாம் பெற வேண்டும் என்கின்ற விருப்பத்தை மையமாக கொண்டே இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறோம். பலன் இல்லாமல் எந்த மனிதனும் எந்த இயக்கத்தின் ஊடாகவும் ஒரு நாளும் அவன் பயணப்பட மாட்டான். ஏதாகிலும் ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் அதனுடைய விளைவு என்னமா இருக்கும், இந்த ஒரு சிந்தனையோடு கூட தான் ஒவ்வொரு மனிதனுடைய பயணத்தினுடைய இயக்கமும் காணப்பட ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைகள் என்கின்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பல அந்த இயக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய இயக்கங்கள் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய பல இயக்கங்கள் அதனுடைய பலன் இல்லாமல் வீணானவைகளை நோக்கி நம்ம பயணப்படக்கூடிய நிலைகளை சென்று அடையக்கூடிய அளவிற்காக அந்த இயக்கங்கள் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ நான் மிகுதியாக நான் பிரயாசப்படுறேன், பலன் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தாலே என்ன நடக்கும்னா, கொஞ்ச நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பற்றும் அந்த ஒரு ஒரு அதீதமான ஒரு தீர்மானமும் நம்முடைய வாழ்க்கைக்கு போயிடும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே முதல் தேவை என்ன அப்படின்னா நம்முடைய இயக்கம் சரியான ஒரு இயக்கமாக இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றிய விதமாக எழுத ஆரம்பிக்கின்றார். நான் சிலம்பம் பண்ணுவேன், ஆனால் ஆகாயத்தை அடிக்கிறவனை போல் நான் சிலம்பம் பண்ண மாட்டேன். ஒரு குறிக்கோளை மையமாக வைத்து தான் காரியத்தை செய்வேன். எல்லா விதமான காரியத்திற்கும் ஒரு குறிக்கோள் இருக்கணும். அதே மாதிரி வீணான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வராத அளவுக்காக ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவத்தோடு கூட நீங்களும் நானும் நம்முடைய செயல்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒவ்வொரு செயலுக்கும் நிறைந்த பலன்களை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்போ ரொட்டீனாக பல விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வரோம். ஆனால் பல காரியங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய கணக்கு புஸ்தகத்தில் எழுதப்பட்டதே இல்லை. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு உண்மையான ஒரு சத்தியமும் கூட. அப்போ எந்தெந்த காரியங்களெல்லாம் நம்ம ரொட்டீனாக செய்யக்கூடிய பல விஷயங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே நினைவு கூறப்படாது இருக்கிறது உண்டானால் நீங்கள் அதை செய்யக்கூடிய அந்த காரியங்கள் வேஸ்ட், வீணாக காணப்படக்கூடிய ஒன்று. அப்போ அந்த மாதிரியான கிரிகள் எல்லாம் விட்டுட்டு சரியான ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தா தான் ஒவ்வொரு அடிச்சுவடும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதாவது இந்த ரொட்டீன் லைஃப்பில் என்னென்ன காரியங்களெல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய அங்கீகரிப்புக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது, அதெல்லாம் ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த மாதிரி விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னுடைய பலம் விரயமாக்கப்படும். ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒவ்வொரு விஷயத்திற்கும் உரிய பலன்களை நான் பெற வேண்டும் என்றால் வீணான காரியங்கள் எல்லாவற்றையும் முதல் காரியம் என்னை விட்டு நான் விலக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வசனத்தில் எவைகள் எல்லாம் இந்த நாட்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய பல நிலைகள் வீணாக ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது என்பதை பற்றி நம்ம பார்த்து அவைகளெல்லாம் நம்ம புறம்பாக்கி ஒவ்வொரு விஷயத்திற்கும் உரிய மகிமையை பெறக்கூடிய அளவிற்கு நம்முடைய இயக்கம் காணப்பட ஆரம்பித்தாலே போதும், நிச்சயமான முழு மகிமையை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு அதில் 15வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் கவனிங்க. அதெல்லாம் போட்டு பாருங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. 9வது வசனம், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்றார்.
முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா வீணான ஆராதனை என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் இங்க தெளிவா பேசுகிறார். எது வீணான ஆராதனை? நான் பண்ணக்கூடிய எல்லா ஆராதனையும் கர்த்தர் அங்கீகரிப்பாரா? பல திருச்சபையில் நீங்க கடந்து போகும்போது சொல்லுவாங்க, ஆராதனை ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பிரதான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று. நீங்க ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது தான் கர்த்தராகிய தேவன் சந்தோஷப்பட்டு தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவார். ஆனா இந்த ஆராதனை ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியதா இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும் தானே? இந்த மாதிரி நீங்க பார்க்காம நம்முடைய மனம் போன போக்கின்படி ஆராதிக்கிறது உண்டானால், இந்த ஆராதனைகள் நீங்க பண்ணக்கூடிய அந்த நேரங்கள் எல்லாம் வீணானவைகள், விரயமாக்கப்படக்கூடிய ஒன்று. பலன் ஒண்ணுமே வராது. அப்ப எந்த ஆராதனை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஆராதனையாக நினைவிலே கொள்ள ஆரம்பிக்கின்றார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்துல அதுக்குரிய தெளிவான ஒரு வார்த்தை இவ்விதமா எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. 9வது வசனம், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லுகிறார். எது வீணான ஆராதனைனா, ஆண்டவராகிய தேவனோடு கூட ஒருமனப்படாத ஆராதனைகள் எல்லாம். என்னுடைய மனசு, என்னுடைய எல்லா விதமான சிந்தனையும் கர்த்தரோடு கூட இணைக்கப்பட வேண்டியது அவசியம். அதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. நான் இந்த நாட்களில் திருச்சபையில போய் ஆராதனை என்கிற பேர்ல பல விஷயங்களின் ஊடாக கடந்து போகிறேன். ஆனால் எல்லா ஆராதனையும் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படுவதான இல்லை. எப்ப என்னுடைய மனது ஆண்டவராகிய தேவனோடு கூட இசைய ஆரம்பிக்கிறதோ, ஒருமனப்பட ஆரம்பிக்கிறதோ, எல்லா சூழலையும் நான் மறந்து போனவனாக, எல்லா காரியங்களையும் நான் விட்டு விலகக்கூடியவனாக, என்னுடைய சிந்தையும் அவருடைய சிந்தையும், என்னுடைய உணர்வும் அவருடைய உணர்வும், என்னுடைய எல்லா விதமான இயக்கமும் அவருடைய எல்லா விதமான இயக்கமும் எப்ப ஏகமாய் இணைக்கப்பட ஆரம்பிக்கிறதோ, அப்பதான் அந்த ஆராதனையை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிக்க ஆரம்பிக்கின்றார். இப்ப இதுக்கு அடுத்த ஒரு வார்த்தையில அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எது உண்மை என்கிறதை அவர்கள் அந்த மக்களால் விளங்கிக் கொள்ள முடியல. மனுஷனுடைய உபதேசம் தான் உண்மைன்னு சொல்லி நினைக்கிறாங்களே தவிர, தேவனுடைய பார்வையிலே எது விசேஷமானது என்பதை பற்றி அந்த மக்களால் புரிந்து கொள்ள முடியல. மனுஷர்கள் பலவிதமான உபதேசங்களை பேசுறாங்க. அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய வார்த்தையில் எழுதும் பொழுது ஒரு நல்ல ஒரு வார்த்தை விதமாக எழுத ஆரம்பிக்கின்றார். எல்லாத்தையும் சோதிச்சு பாருங்க, எது நலமாய் காணப்படுகிறதோ அவைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல உபதேசங்கள், பல வார்த்தைகள் நமக்கு அறிவுறுத்தப்படக்கூடியதாய் விளங்குகிறது. ஒருவேளை ஜனங்களால் சொல்லப்படக்கூடிய வார்த்தையா இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய உணர்விலே வரக்கூடிய வார்த்தைகளாக கூட இருக்கலாம். எல்லா விதமான வார்த்தைகளையும் அப்படி நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க. எது ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக சரியாக வேத வசனத்திற்கு ஒத்ததாக என்னையும் கர்த்தரையும் இணைக்கக்கூடியதாக இருக்கிறதோ அந்த வார்த்தை தான் சரியான ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையில ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இந்த வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவங்க வாயளவுல தான் பேசுறாங்க, வாயளவுல தான் நீ கனப்படுத்துறாங்க, பாடல் பாடுறாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க, சாட்சி சொல்றாங்க. ஆனால் அவர்களுடைய இருதயத்திற்கும் என்னுடைய இருதயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப மக்களுடைய பார்வையில அவங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியம் விலையிட பெற்று. கர்த்தருடைய பார்வையில கர்த்தர் எதை பார்க்கின்றார்? இருதயத்தினுடைய இணைவை கர்த்தர் பார்க்கிறார். இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் ஒன்னா இணைந்திருக்கான்னு பார்க்கிறார். அந்த இணைப்பு இல்லாத இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ சாட்சி சொல்ல ஆரம்பிச்சாலும் சரி, நீ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாலும் சரி, நீ ஊழியம் பார்க்க ஆரம்பிச்சாலும் சரி, நீ கர்த்தராகிய தேவனுக்கு இந்த எதையாகிலும் ஒரு நன்கொடையை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் விளங்க ஆரம்பித்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், தேவனோடு கூட இணைக்கப்படாமல் எதை நீங்கள் செய்தாலும் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். வசனத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் ஆலோசனை சொல்றாரு, நீ காணிக்கையை செலுத்த மனசா இருக்கிறது உண்டானா நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? முதல்ல அந்த காணிக்கை கூட பலிபீடத்துல வச்சுட்டு முதல்ல போய் உன் சகோதரனோடு கூட நீ ஒப்புரவாகிக்க. அப்ப கர்த்தருக்கு எது முக்கியம்னா காணிக்கை முக்கியம் இல்லை, அந்த இருதயம் ஒருமனப்படக்கூடிய விஷயம் தான் முக்கியம். ஆண்டவராகிய தேவனோடு கூட ஒருமனப்படுகிறதுக்கு எது தடையா இருக்கிறதோ அந்த தடைகள் அப்புறப்படுத்தப்பட ஆரம்பிச்சா தான் நீங்கள் செய்யும் எல்லா விஷயத்தையும் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிப்பார். அது ஆராதனை இருக்கலாம், கொடுக்கக்கூடிய காணிக்கை இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், பிரசங்கமாக இருக்கலாம், எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நீங்கள் செய்யும் எல்லா நிலைகளும் ஆண்டவராகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு உட்படுத்தப்பட்டதாய் விளங்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு, உங்கள் இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் ஒன்றாக இணைக்கப்படும். இந்த ஒரு தெளிவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் நான் என்ன செய்யறேன்னா வீணான காரியத்தை செய்யறேன். தேவனுடைய அங்கீகரிப்புக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை நான் செய்கிறேன். நான் என்னுடைய மனசில் நான் யோசிக்கிறேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை தான் நான் செய்கிறேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய தேவன் எதை ஊழியம் என்கிறதை பற்றி பேசுகிறார்னா, அவருடைய மனமும் ஒரு மனமும் இணைந்து செய்யக்கூடிய காரியத்தை தான் ஊழியம் என்கிற பேர்லேயே கர்த்தராகிய தேவன் கணக்கில் வைக்கிறார்.
அப்ப இத்தனை நாள் வரைக்கும் நான் பண்ணியிருக்கக்கூடிய ஜெபங்கள், இத்தனை நாள் வரைக்கும் நான் பண்ணியிருக்கக்கூடிய உபவாசங்கள், இவ்வளவு நாள் வரைக்கும் நான் கொடுத்திருக்கக்கூடிய காணிக்கை, இவ்வளவு நாள் வரைக்கும் நான் செஞ்சிருக்கக்கூடிய ஊழியத்தினுடைய பணி, நான் பண்ணியிருக்கக்கூடிய அநேக விதமான ஆலோசனை, இவைகளெல்லாம் அங்கீகரிப்புக்கு உட்படுத்தப்பட்டதா அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு ஸ்கேல் தான். உங்கள் இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் இணைந்து எந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், அங்கீகரிப்பார். அப்படி இல்லாத எதுவாக காணப்பட ஆரம்பித்தாலும், அது ஒருவேளை எவ்வளவு விலையேறப்பட்டதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட, தேவனாகிய கர்த்தருடைய அங்கீகரிப்புக்கு அவைகள் அப்பாற்பட்ட ஒன்றாக விளங்கி விடுகிறது. அப்ப ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், வீணான ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. நீங்க செய்கின்ற ஒவ்வொரு விதமான காரியத்திற்கும் உரிய பலனை பெறும்போதுதான் அடுத்த நகர்வின் ஊடாக கடந்து போகவே உங்களால முடியும். நீங்க செய்யக்கூடிய காரியத்துல ஒரு பலனும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க உங்களால முடியாது. ஏன்னா உங்களை எரியாத ஒரு பலவீனமான நினைவு நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். என்னடா நான் இவ்வளவு தூரம் நான் பிரயாசப்பட ஆரம்பிச்சேன், ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையிலே வரலேன்னு சொல்லக்கூடிய நம்மை அறியாத ஒரு சோர்வு வந்துடும். இப்ப கர்த்தர் என்ன விதமான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அடுத்த நகர்வின் ஊடாக கடந்து போகணும்னு சொன்னாலே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் உரிய பலன்கள் உங்க வாழ்க்கையில கட்டாயம் வந்தே தீர வேண்டியது அவசியம். இந்த பலன்களை பெறணும்னு சொன்னோம்னா ஒரே ஒரு வழிதான் உண்டு. உங்கள் இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் ஏகமாக இணைக்கப்படணும். இணைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான செயலும் தான் தேவனுடைய அங்கீகரிப்புக்கு பாத்திரமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. அவரோடு கூட இணையாது இருக்கக்கூடிய காணிக்கை ஆண்டவராகிய தேவன் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நீ காணிக்கையை படைக்கணும்னா முதல் காரியம் என்ன, உன் மனசு என் மனசு ஒன்னா இணைக்கப்படணும்னா உன் சகோதரனோடு கூட வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான, அவனுக்கு விரோதமாக வைத்திருக்கக்கூடிய பிராதிகள் யாவற்றையும் நீ அறிக்கையிட்டு அவன் கூட நீ போய் ஒப்புரவாகிட்டு பின்பு நீ உன்னுடைய காணிக்கையை செலுத்து. உனக்கு உண்டான காரியத்தை நீ கொடுக்கணும்னு நான் சொன்னா கூட என் மனசு உன் மனசு ஒன்னா இணையணும். இணைஞ்சாதான் உன்னுடைய காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படி இல்லை என்று சொன்னால் நீ கொடுக்கக்கூடிய வெகுமானம் பெரிய ஒரு வெகுமானமாக இருந்தாலும் நான் அவைகளை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கு நமக்கு ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கிறார் என்றால், எது வீணானவைகள், வீணான ஆராதனையா இருக்கலாம், வீணான ஊழியமா இருக்கலாம், வீணான ஜெபமா இருக்கலாம், வீணான ஃபாஸ்டிங்கா இருக்கலாம், வீணான காணிக்கையா இருக்கலாம், இவைகள் எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் என்றால், தேவனோடு கூட இணைக்கப்படாம உங்களுடைய மனசிலையும் உங்களுடைய ஆண்டவராகிய தேவனுடைய மனதும் ஒன்றாக இணைக்கப்படாமல் எவைகளை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும், அப்ப இணைக்கப்படாது இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், ஏதோ சில அநேக விதமான குறுக்கு சுவர் இருக்கும். அந்த சுவர் இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்ப அந்த மனுஷனுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, உனக்கும் கர்த்தருக்கு இடையில அநேக விதமான பிரிவினைகளை உருவாக்கக்கூடிய சகோதர சிநேகமற்ற ஒரு நிலை உனக்குள்ள இருக்கு. ஆகவேதான் உன்னுடைய காணிக்கை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நீ உண்மையான ஒரு மனசோட தான் வந்திருக்க, சபைக்குள்ள வந்திருக்க, காணிக்கை கொடுக்கணும் தான் வந்திருக்கிற. எல்லா விதமான மக்களும் காணிக்கை கொடுக்கக்கூடிய நேரத்தில் நானும் என்னுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி மனப்பூர்வமாக நான் காணிக்கை கொடுக்கணும் தான் வந்திருக்கிறேன். இப்படித்தான் நீ வந்த. ஆனால் அந்த காணிக்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் என்றால், உனக்கும் எனக்கும் இடையிலே ஒரு குறுக்கு சுவர் இருக்குப்பா. என்ன சுவர் இருக்கிறது? உன் சகோதரனுடைய நிலைகளிலே உன்னால் மன்னிக்க முடியாத அநேக விதமான இருதயத்தினுடைய கடினம் உள்ள இருக்கு. நீ போய் அவன்கிட்ட போய் ஒப்புரவாயிட்டேன்னா உன்னுடைய காணிக்கைகளை நான் மெய்யாகவே பார்க்கவும் முடியும், ஏற்றுக்கொள்ளவும் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்ப கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாருன்னா, எது வீணான வாழ்க்கை அப்படின்னா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறான்னு சொன்னா, எது ஆண்டவராகிய தேவனோடு கூட உங்களை இணைக்க முடியாம தடுக்கக்கூடிய தடைகளோடு கூட என்ன விஷயத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சாலும், கர்த்தருடைய மனசும் உங்க மனசும் இணையாம எவைகளை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் பலன்கள் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில வராது. கர்த்தரோடு கூட இணைக்கப்படுகிறதுக்கு தடைகளை முதல் காரியம் அப்புறப்படுத்திட்டு நீங்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு உகந்த காரியங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான விஷயத்திற்கும் முழு பலனை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 8வது அதிகாரம் 54வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 54வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. இயேசு பிரதியுத்தரமாய், என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, எது வீணானவைகள்? நிறைய நேரங்களில் என்னையே நான் மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். என்னை மாதிரி பிரசங்கம் பண்ண யாருனாலையும் முடியாது, என்னை மாதிரி ஊழியம் பார்க்க யாருனாலையும் முடியாது, என்னை மாதிரி ஃபாஸ்டிங் வீரன் என்கிறதை பற்றி தான் ஒரு பேரோடு கூட அழைக்கப்படக்கூடியவனாய் விளங்குகின்றேன். இப்படி என்னையே குறித்து நான் மெச்சிக்கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். எல்லா விதமான இடங்களையும் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு என்ன அப்படின்னா, மற்ற மக்களை நான் என்னோடு கூட என்னை ஒரு மையப்பொருளாக வைத்து நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். அவனுடைய உயர்வை நான் பார்க்கும்போது என்னை மாதிரி அவன் இருக்கிறானா, என்னை மாதிரி வளர்ந்திருக்கிறானா, என்னை மாதிரி ஆண்டவராக தேவனை அறிஞ்சிருக்கிறான்னு சொல்லி என்னை ஒரு மையப்பொருளாக வைத்து நான் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தாலே
முதல் காரியம் என்ன? என்னை நான் மேன்மையாக வச்சிருக்கேன்னு அர்த்தம். இப்போ ஒப்பிட்டு பார்க்கணும்னா என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கும் அவனுக்கும் எப்படி இருக்கான்னு பாருங்க. நீயும் கர்த்தரும் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. இப்படித்தான் அந்த ஒப்பீடு இருக்கணுமே தவிர, உன்னை ஒரு மையப்பொருளாக வைத்து மற்ற யாராகிலும் ஒரு மனிதனை நிதானிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், உன் மனதளவில் உன்னை நீ மேன்மையாக நினைவிலே கொள்ள ஆரம்பிக்கின்றாய். இது ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு வார்த்தைகளை சொல்லும்போது அவர் என்ன சொல்றார்ன்னா, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அவைகள் வீணாய் காணப்பட ஆரம்பிக்கும். அவருக்கு மகிமையான காரியங்களை சொல்கிறதுக்கு நிறைய விதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய தற்சுரூபமாய் வந்தவர். என்றாலும் அவரை குறித்து எங்கேயாச்சும் அவர் மேன்மைப்படுத்துகிறாருன்னு பாருங்களேன். அவருடைய தன்மைகளை பற்றி, அவர் அறிந்திருக்கக்கூடிய உண்மைகளை பற்றி, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் எல்லா காரியத்தையும் அறிந்தவர், எல்லா காரியத்தையும் புரிந்தவர், எல்லா காரியத்தையும் மெய்யாகவே நான் முகமுகமாய் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு கடவுள் என்கிறதை பற்றி எங்கேயாகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மேன்மைப்படுத்தி பேசுகிறாரான்னு பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நான் என்னையே உயர்த்துகிறது உண்டானால் அந்த மகிமை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே வீணாய் நினைவு கூறப்பட ஆரம்பித்து விடும். நிறைய நேரங்களில் மற்ற மக்களை நாம் தாழ்த்தி பேசுகிறதுக்கு என்ன காரணம்? மற்ற மக்களை நிதானித்து பேசுகிறதுக்கு என்ன காரணம்? மற்ற மக்களுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகளை அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், நான் மற்றவர்களை என்னை ஒரு நீதிமானாகவும் மற்றவனை குற்றவாளியாகவும் நான் நினைவிலே கொள்ள ஆரம்பிக்கிறது தான் காரணம். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ எல்லா விதமான மனுஷனுக்கும் முன்மாதிரியாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், நீ கர்த்தராகிய தேவனுடைய அங்கீகரிப்பு பாத்திரமானவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னை நீ ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாய் எல்லா மனுஷனுக்கும் கீழாக ஊழியக்காரனாக ஒப்புக்கொடுன்னு சொல்றாரு. அவனுக்கு நீ பணிவிடை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக இருன்னு சொல்றாரு. அப்படி இருந்தால் தான் கர்த்தருடைய பார்வையிலே மேன்மையை பெற முடியுமே தவிர, நீ மற்றவனை ஜட்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு மனிதனாக இருக்கிறது உண்டானால், உன்னுடைய ஒவ்வொரு விதமான செயல்களும் தேவ பார்வையிலே வீணானவைகளாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. நீ பண்ணக்கூடிய பிரசங்கம்லாம் வேஸ்ட். ஏனென்றால் அவைகள் எல்லாவற்றிலும் கூட என்ன கலப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா, உன்னை பற்றிதான மேன்மையான காரியங்கள் தான் காணப்படுமே தவிர, அங்கே கர்த்தரை உயர்த்தக்கூடிய தன்மை இருக்காது. மற்றவனை உயர்த்தக்கூடிய காரியம் அங்கே பார்க்க முடியாது. அதாவது உன் மூலமாக வரக்கூடிய தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், உன் மூலமாக வரக்கூடிய வழிநடத்தக்கூடிய காரியமாக இருக்கட்டும், நீ செய்யக்கூடிய ஊழியமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் எவைகள் சேர்ந்தவைகளாக காணப்படும் சொன்னால், உனக்குள் காணப்படக்கூடிய மன மேட்டிமை உன்னை அறியாமல் அவைகளுக்குள் வருகிறத பார்க்க முடியும். அப்போ உன்னுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய எல்லா மனிதனும் இதே சுபாவத்திலே பாதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிச்சிடும். இப்போ ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். வீணானவைகளை நான் பின்பற்ற ஆரம்பிக்கிறது உண்டானால், என்னை பின்பற்றும் அநேக விதமான மக்களுக்கு வீணானவைகளையே நான் மெய்யாகவே பிரசங்கிக்கும் மனிதனாக இருப்பேன். நான் மேட்டிமையாக இருந்தேன்னா, எனக்கு பின்பதாக வரக்கூடிய எல்லா விதமான மக்களும் என்ன மாதிரி தான் இருப்பாங்க, மேட்டிமையாக தான் இருப்பாங்க. எந்த விதமான மனுஷனையும் எந்த விதமான மக்களையும் அவங்க கனப்படுத்தவே மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. சில சபைகளில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த சபையிலே காணப்படக்கூடிய மக்கள் ஒருவர் மெய்யாகவே வாழ்த்தி கூட சொல்ல மாட்டாங்க, வாழ்த்துதல் கூட சொல்ல மாட்டாங்க, விஷ் கூட பண்ண மாட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க அவங்களுடைய முகநாடியெல்லாம் வேறுபடுத்தப்பட்டு அவர்கள் வேறு புறமாய் திரும்பி கொண்டு கடந்து போகக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்னன்னா, என்னை நான் உயர்வாக நினைவிலே கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக வீணாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த ஒரு காரியத்தை வச்சுட்டு நீங்க எவ்வளவு மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணா கூட அந்த ஜெபங்கள் ஒன்று கூட பரவத்துல போகாது. நீங்க எவ்வளவு ஊழியத்தின் ஊடாக கடந்து போய் அடிக்கப்பட்டு, பாடுபட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினால, ஆண்டவரே என்னுடைய வீட்டை இழந்தேன், வாசலை இழந்தேன், எனக்கு உண்டான எல்லா விதமான உரிமைகள் இழந்து போனேன், சாப்பாடு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டேன், உங்க ஊழியத்துக்காக இத்தனை காரியங்களையும் நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா கூட, இவைகளிலே ஒன்றையும் கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். காரணம், வீணானவைகள் உனக்குள்ளே இருக்கு. இவைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் நீ கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அவைகளிலே ஒன்றை கூட ஆண்டவராகிய தேவன் நினைவிலே கொள்ள மாட்டார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் கூட வீணாக்கப்படாமல் அவைகளுக்கு உண்டான நிறைவான முழு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. எவைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் வீணானவைகளாக நினைவு கூற ஆரம்பிக்கிறாரோ அவைகளை விட்டு விலகிடுங்க. நம்முடைய வாழ்க்கையில என்னையே பற்றி நான் மேன்மையாக நினைக்கக்கூடிய தன்மை தேவ பார்வையிலே வீண் என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் அதை நீங்க அப்படியே உடைச்சிருங்க. அது வேண்டாம். இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்க செய்யும் எந்த விதமான காரியத்திற்கும் பிரயோஜனமான தன்மையிலே நம்முடைய வாழ்க்கையில தராது. ஆகவே இவைகளை விட்டு விலக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல ஒரு மனித வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டி காண்பிக்கிறது. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுது. கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. என்ன போட்டு பாருங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? 4வது வசனம். இத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களோ?
அவைகள் வீணாய் போயிற்றே. வசனத்துல 3வது முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா எதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதிலேயே கடைசி வரைக்கும் நீங்க நிலையா நிக்கணும். ஆவியில் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஓட்டம் பாதி வழியில் டைவர்ட் ஆகி மாம்ச பிரகாரமா நம்ம கடந்து போயிட்டு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப வேஸ்டா போயிடும். இவ்வளவு நாள் வரைக்கும் ஆவியிலே நான் சிந்தனை பண்ண ஆரம்பிச்சேன், ஆவியில யோசனை பண்ண ஆரம்பிச்சேன். எல்லா விதமான காரியத்தையும் ஆவியினுடைய அணுகுமுறையோடு கூட காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சேன். எதுவாக காணப்பட ஆரம்பித்தாலும் என்னுடைய தேவைகள், என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய தேவைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஊக்கமா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்க என்னுடைய தேவையை சதிக்கணும்னு சொல்லி ஆவியில ஆண்டவராக தேவனை சார்ந்து வாழ பழக ஆரம்பிச்சேன். ஆனா காலங்கள் வர வர எப்படி என்னுடைய மாற்றம் போயிருச்சுன்னா, இப்ப ஆண்டவராக தேவனை நான் தொந்தரவு பண்ணாம என் சபை விசுவாசிகள் நான் அநேக விதமான மக்களுக்கு முன்பதாக வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த கட்டடம் கட்டுறதுக்கு இவ்வளவு காசு தேவைப்படுதுங்க, நீங்க தான் உங்களால் ஆன மட்டுமான உதவிகளை செய்ய வேண்டும். இதனுடைய தேவை எத்தனை விதமான வருமானங்கள் நமக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப கர்த்தராகிய தேவன் மேல வச்சிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில ஒரு பெரிய ஒரு பிளப்பு உருவாக்கப்பட்டு மனிதனுடைய தயவை நாடும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். இது ஆவியில துவங்கி நான் மாம்சத்தை நோக்கி நான் பயணப்பட ஆரம்பிக்கிறேன். இப்ப வசனத்துல என்ன போட்டுருக்கு, இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ அவைகள் வீணாயிற்று. இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க ஆவிக்குரிய காரியத்துக்காக அவ்வளவு தூரம் எஃபர்ட் எடுத்தீங்க, நிறைய முயற்சி பண்ணீங்க. ஆவியில வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு விரோதமாக நிறைய தடை வரக்கூடிய நேரத்துல இந்த தடைகள் எல்லாம் உடைக்கக்கூடிய அளவிற்காக ரொம்ப பிரயாசத்தின் ஊடாக கடந்து போனீங்க. ஆனா இப்ப நீங்க உங்களுடைய முடிவை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டான எதை நோக்கி நீங்க உங்களுடைய பயணம் எல்லாம் கடந்து போகிறது ஆவியில துவங்கினீங்க. ஆனா இப்போ உங்களுடைய ஒவ்வொரு விதமான நினைவுகளும் மாம்சத்திற்கு சம்மந்தப்படுத்தப்பட்டதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. எவ்வளவு அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், இவ்வளவு புத்தீனமா போயிட்டீங்களா? இந்த ஒரு காரியத்தை பற்றிதான ஒரு உணர்வு கூட உங்களுடைய வாழ்க்கையில் இல்லையா? நான் எவ்வளவு தூரம் வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், எவ்வளவு தூரம் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், எந்த மனுஷன் டிபெண்ட் பண்ணாம, எந்த விதமான மக்களுடைய ஆலோசனை நான் டிபெண்ட் பண்ணாம கர்த்தரையே சார்ந்து வாழ பழகினேன்னா, இப்ப எதை நோக்கி நான் கடந்து போகிறேன்? இவங்க உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, இவங்க இந்த ஒரு காரியத்தை பற்றி அவங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி பலவிதமான நிலைகளின் ஊடாக கடந்து போவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஏதோ ஒரு இடத்தில் நான் வழி விலக ஆரம்பிச்சிட்டேன். ஆவியில இருக்கக்கூடிய நான் இப்ப மாம்சத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை அது மற்ற மக்களுடைய உதாரணமாய் கூட இருக்கலாம். அவங்க எப்படி போறாங்க அந்த மாதிரி நான் பார்த்த உடனே என்னுடைய வழிகளையும் நான் கொஞ்சம் அப்படி டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆரம்ப நாட்கள் இப்படிதான் இருந்தேன். ஆண்டவராகிய தேவனே சார்ந்து வாழ பழகினேன். எந்த விதமான காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய உதவி இல்லாம எதுவுமே எனக்கு வேண்டாங்க, ஆண்டவர் தந்தா நான் செய்கிறேன், ஆண்டவர் தராட்டி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த நினைவோடு கூட நான் இருந்தேன். ஆனா இப்ப அநேக விதமான மக்களை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் முன்னேற்றப்படுவதற்கு என்ன காரணம்? அவங்க திருச்சபையில் கேட்டாங்க, மக்கள்கிட்ட கேட்டாங்க, அநேக விதமான மக்களுடைய உதவிகளை நாட ஆரம்பிச்சாங்க. அவங்க செய்யக்கூடிய இந்த ஒரு காரியத்தை நான் ஏன் மறுக்க வேண்டும் என்கிறதை பற்றி நான் யோசித்த பொழுது அவர்களை கண்டு நான் என்னுடைய ஆவிக்குரிய உறுதிப்பாட்டை விட்டு வழி விலக ஆரம்பிச்சிட்டேன். சில நேரங்கள்ல ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகமான நேரங்களில் மற்ற மக்களை சாரக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை தவிர, ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய ஊழியக்காரனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தனிப்பட்ட ஜப வாழ்க்கையில் தோத்து போயிருப்பாங்க. சபையினுடைய ஜபத்தினால தான் அவன் ஊழியம் பார்ப்பானே தவிர, அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட ஐக்கியமே இல்லாத ஒரு மனுஷனா இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய ஜனங்கள் இந்த நாட்கள் ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஊழியம் பார்க்கிறாங்களே தவிர கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார், நீ துவங்கின நல்ல துவக்கம் தாயா, ஆனா நீ எதை நோக்கி நீ உன்னுடைய நகர்வுகள் யாவற்றையும் நகர்த்தி போக ஆரம்பிக்கிற? உன்னுடைய நகர்வுகள் எதை நோக்கி கடந்து போகிறது? ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. நான் எதை நான் என்னுடைய வாழ்க்கையில விருப்பப்பட ஆரம்பிக்கிறேன், எது என்னுடைய வாழ்க்கையில மேன்மையாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது? மனிதனுடைய பிரசன்னம் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப இன்பமா இருக்கிறது உண்டானால் நான் கர்த்தராகிய தேவனை விட்டு நான் எங்கேயும் நான் ஆண்டவராகிய தேவன் நான் எங்கேயும் நான் விலகி போக ஆரம்பிச்சேன்னு சொல்லி பொருள். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு விதமான காரியமும் ஆரம்பத்தில் என்னுடைய நகர்வு எப்படி இருந்துச்சு, இப்ப என்னுடைய நகர்வு எப்படி இருக்கிறது, ஆரம்பத்தில் எதை நோக்கி நான் பயணப்பட ஆரம்பிச்சேன், இப்ப என்னுடைய நினைவுகள், என்னுடைய ஓட்டங்கள், என்னுடைய பயணங்கள் எதை நோக்கியதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் உய்த்து ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சா தான் கொஞ்சம் சற்று விளக்கம் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நீங்க சீர்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. விளக்கம் முழுவதும் வந்துருச்சுன்னா இனி நீங்கள் மீண்டும் பழைய நிலைகளின் ஊடாக கடந்து போக முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடிய பிரகாசம் அதை நம்ம இழந்துட்டோம்னா திரும்ப அந்த பிரகாசத்தை பெறுகிறது ரொம்ப கடினம்.
ஆகவே இந்த மாதிரியான விஷயங்கள்ல வீணான காரியங்களை நான் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன்னா, ஆகாயத்தை அடிக்கக்கூடிய சிலம்பம் பண்ணுகிறவனாக இருக்கிறேன்னா, இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு பிரயோஜனமா? இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரயோஜனமா? அல்லது அதாவது இந்த சிலம்பம் சுத்தக்கூடிய உங்களுக்கு பிரயோஜனமா? யோசிச்சு பாருங்க. யாருக்குமே பிரயோஜனம் இல்லையே. நான் சத்ருவ அடிச்சிட்டேன்னா கூட பரவாயில்ல. அது எனக்கு பிரயோஜனம். அல்லது கர்த்தராகிய தேவனுக்கு பிரயோஜனம், கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரயோஜனம். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம என்னுடைய பலத்தை நான் வீணாக செலவுபடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஏதோ ஒரு தன்மைகளின் ஊடாக கடந்து போய் ஆவியிலே துவங்கி நான் மாம்சத்திலே முடிக்கக்கூடிய ஒரு மனுஷனா போயிட்டேன். அப்ப இவ்வளவு நாள் பட்ட எல்லா பிரயாசத்தையும் நான் வேஸ்ட் ஆக்கிட்டேன், வீணடிச்சிட்டேன். அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆதங்கத்தோடு கூட அந்த வார்த்தையை சொல்லுகின்றார், இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீங்களா? அவைகள் எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, வீணா போயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க பண்ண எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க இருந்த ஃபாஸ்டிங் போயிடுச்சு. இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க இருந்த வைராக்கியம் போயிடுச்சு. ஆண்டவராகிய தேவனுக்குள் காணப்படக்கூடிய உறுதி நீங்க இழந்து போயிட்டீங்க. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில எங்க நீங்க தவறி போயிருக்கிறீங்க? நீங்க தவறக்கூடிய அந்த காரியங்களை நீங்க சீர்படுத்தாது இருக்கக்கூடிய வரைக்கும் இனி வரக்கூடிய அந்த தவறுக்கு மேல வரக்கூடிய எல்லா இயக்கங்களும் வேஸ்ட். வீணாக்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்கங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய ஓட்டத்தையும், உங்களுடைய காரியங்களையும் குறித்து ரொம்ப நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 2வது அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 2:14 வாசிக்கிறேன். கவனிங்க, அதெல்லாம் போட்டுக்கு பாருங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கக்கூடிய நீங்கள். முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் சுடரை போல பிரகாசிக்கலைன்னா என் ஓட்டம் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் நான் எதுக்காக உருவாக்கப்பட்டேன்? வசனம் என் வாழ்க்கையில் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? வசனத்தை நீங்கள் பிடிச்சாலே இது உங்களை சுடரை போல பிரகாசிக்கப்பட ஆரம்பிச்சு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் சுடரை போல இல்லாத இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, வசனத்தை நீங்கள் பிடிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் ஜீவ வசனத்தை பிடிச்சிட்டிங்கன்னா இவைகள் உங்களை சும்மா இருக்க விடாது. இவைகள் உங்களை பிரகாசிப்பிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சிடும். எல்லா ஜனங்களும் இந்த வெளிச்சத்தை கழிகூற ஆரம்பிச்சிருவாங்க. வசனத்தை ஒரு மனிதன் பிடிக்க ஆரம்பிக்க, சரியா அந்த மனுஷன் பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த வசனம் அவனை சும்மா இருக்க விடாது. இந்த வசனத்தின் மூலமாய் வரக்கூடிய வெளிச்சத்தினால் அநேக மக்கள் வெளிச்சத்தை பெறக்கூடிய ஒரு மக்களாய், வசனம் சார்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கக்கூடிய நீங்கள். நாம் படக்கூடிய அந்த பிரயாசங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், என்னால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்ததி மட்டுமல்ல, நான் கர்த்தராகிய தேவனுடைய வசனங்களை நான் பிடித்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் அது என்னையும் பிரகாசிப்பிக்கக்கூடியதாய், என்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களையும் சுடர்களைப் போல எழும்ப செய்யக்கூடியதாய் இந்த வசனங்கள் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய இயக்கம் ஒன்றுமே இல்லாமல் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஓட்டம் எல்லாம் வேஸ்டான ஓட்டம். ஏன்னா வசனத்தை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வசனம் உங்களையும் என்னையும் வெளிப்படுத்தாமல் இருக்கவே இருக்காது. வசனம் எந்தெந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளாக உள்ளே கடந்து போக துவங்கிற்றோ அவர்கள் எல்லா விதமான மக்களையும் அந்த வசனம் பிரகாசம் உள்ளவர்களாய் உருவாக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான மக்கள் ஒரு 4 சுவற்றுக்குள்ளாக இருந்து அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு அந்த கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கதவுகளுக்கு நடுவில் அந்த ரோம வீரர்களுக்கும் மற்ற இருக்கக்கூடிய யூத ஜனங்களுக்கும் பயந்து போய் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அறைகளுக்குள்ளாக உட்கார்ந்து கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தின் வல்லமைகளை தங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆண்டவராகிய தேவனால் வாக்கு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை நம்பி காத்திருந்த பொழுது கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அபிஷேகம் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. நடந்த காரியத்தை பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அறையை விட்டு வெளியே புறப்பட்டு வந்து எல்லா ஜனங்களையும் சீஷராக்கக்கூடிய மக்களாக, அவர்களும் பிரகாசிக்கக்கூடிய மக்களாக விளங்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிரகாசம் இல்லை, உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலும் பிரகாசம் இல்லை. உங்களாலையும் மற்ற மக்களை பிரகாசிக்க செய்ய முடியல, நீங்களும் பிரகாசமா இல்லை. காரணம் என்ன? வசனத்தை நாம் சரியா பிடிக்காம போயிட்டோம். அதுதான் கர்த்தராகிய தேவனுடைய வசனத்தை சீஷர்கள் சரியா பிடிச்சாங்க. நான் வரக்கூடிய காலங்கள் வரைக்கும் பெந்தேகோஸ்தே என்கிற நாளில் மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய நாமத்தினால் நீங்கள் ஒருமனப்பட்டு காத்திருங்க. வாக்கு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தின் நிறைவு உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படும். அந்த வசனத்தை உறுதியாக பிடிச்சாங்க. பிடித்த பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்கும் ஒரு மக்களாய் விளங்கினாங்க. அவங்க எந்திரிச்சுன்னு பேசுறாங்க. ஒரே நாளில் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டவர்களாக, சந்திக்கப்பட்ட மக்கள் வசனத்தில் என்ன போட்டு அனுதினமும் திருச்சபை சேர்க்கக்கூடிய ஒரு மக்களாக. அப்படின்னா அர்த்தம், அவங்க நடத்தக்கூடிய திருச்சபை வாரம் ஒரு தடவை இல்லை, டெய்லி நடத்திருக்காங்க. டெய்லியும் சபையில புதிய மக்கள்
இதுக்கு என்ன காரணம் என்றால், வசனத்தை கரெக்ட்டா அவங்க பிடிச்சுட்டாங்க. அவர்கள் பிடித்த அந்த வசனம் அவர்களை மட்டுமல்ல, அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களையும் பிரகாசம் உள்ளவர்களாய் உருவாக்க ஆரம்பித்தது. அப்ப இந்த மாதிரியான என்னுடைய செயல்கள் வெளிப்படுத்தப்படாது இருக்கிறது உண்டானால், நான் எங்கேயோ என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. என்னுடைய வாழ்க்கை வீணாக்கப்படாது இருக்க வேண்டும் என்று சொன்னால், சரியான ஒரு பிடிமான வசனத்தின் மேலே இருக்கணும். இருந்தா, அது என்னையும் பிரகாசிக்கும், என்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உருமாற்ற ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த ஒரு வாழ்க்கையில் நீங்க சரியான விதத்திலே இந்த வாழ்க்கையினுடைய நிலைகளை நீங்கள் ஆசரிக்க துவங்க ஆரம்பித்தா மட்டும்தான், இறுதியிலே ஆண்டவராகிய தேவனுடைய மகிமைக்கும், கனத்திற்கும் பாத்திரமுள்ள ஒரு மக்களாக விளங்க முடியும். ஆண்டவராகிய தேவனை சந்திக்கக்கூடிய இந்த நாள்ல, நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டாலும் அது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காலமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய தேவனை சந்திக்கும் நாள்ல நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் கையில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் பொறுப்புகளை உண்மையாக இருந்ததுனால எஜமானுடைய அநேகம் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எவ்வளவு மேன்மைன்னு பாருங்க. இந்த மாதிரி எல்லா விதமான காரியத்திற்கும் உரிய முழு பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வீணான வாழ்க்கையை விட்டு விலகி நன்மை பயக்கும் காரியங்களை நோக்கி நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு அடிச்சுவடும் விருதாவாக்கப்படாத அளவிற்காக முழு பலன்களை தரக்கூடியதாக விளங்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தராகிய தேவன் வீணான காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்கிறதை பற்றி நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பல நேரங்களில் பல காரியங்களை நாங்கள் கர்த்தாவே மக்களுடைய போதிப்பின்படி நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அப்பா. எவைகளை கர்த்தராகிய தேவன் அங்கீகரிப்பார், எவைகளை கர்த்தர் புறம்பே தள்ளுவார் என்பதை பற்றியதான ஒரு தெளிவான ஒரு நிலையை கர்த்தர் எங்களோடு கூட வெளிப்படுத்தி பேசினதற்காக நன்றி. தெளிவான காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய வெறுப்புக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய புரிந்துகொள்ளுதலுக்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை புறம்பே தள்ளிவிட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவைகளிலே நடந்து உமக்கு சித்தமானவைகளை செய்து உம் ராஜ்யத்தை வந்தடைய இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பதை அறிந்து இவைகளின்படி வாழ இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளாக எங்களுக்கு கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இறுக பற்றிக் கொள்ளுங்கள். வார்த்தைகளின்படி வாழ நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உங்களையே நீங்கள் மேன்மையாக நினைவிலே கொள்ளாத அளவிற்காக உங்களை நீங்கள் தரை மட்டும் தாழ்த்தி ஆண்டவராகிய தேவனை விட்டு விலக்கப்படக்கூடிய பலவிதமான காரியங்களை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமான மார்க்கத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் நீங்கள் செய்யும் ஒரு பிரயாசமும் வீணாக்கப்படாமல் ஏற்ற பலன்களை நிறைவாய் தரும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.